தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைந்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாள் எல்லாம் உன் பாதம் சேரும் பாதையில் நடந்திடுமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் பாதம் சேரும் பாதையில் நடந்திடுமே. கண்ணீரின் பள்ளத்தில் நின்று கர்த்தாவே கர்த்தாவே என்று என் கண்ணீரை துடைப்போய் நோக்கி கதறி நான் அழுதிடுவேன். கண்ணீரின் பள்ளத்தில் நின்று கர்த்தாவே கர்த்தாவே என்று என் கண்ணீரை துடைப்போரை நோக்கி கதறி நான் அழுதிடுவேன். தீங்கு நாளில் கூடாத மறைவில் ஒளித்தன்னை வைத்து காக்கும் நல் தேவன். தீங்கு நாளில் கூடாத மறைவில் ஒளித்தன்னை வைத்து காக்கும் நல் தேவன். ஒருபோதும் கைவிடாதே, ஒரு நாளும்
ஸ்தோத்திரம் வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் போதுமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கிருபை தருகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நல்ல அருமையான வேலை எங்களுக்கு தந்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா திரும்ப திரும்ப ஒரு விஷயம் கூட ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள கரத்துல எங்களை தாழ்த்து வருகிறோம் அப்பா எங்களை தாழ்த்து வருகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா கர்த்தாவே உம்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று யோவானிலே நாங்கள் வாசித்திருக்கிறோம் ஆண்டவரே என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே இந்த அருமையான காலை நேரத்தில் கூட கர்த்தாவே உம்முடைய துணையோடு கூட ஆண்டவரே உம்முடைய பலத்தோடு கூட கர்த்தாவே அவர் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ஆண்டவரே அந்த பலத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் ஆண்டவரே இதோ கர்த்தாவே பல விதமான பலவீனங்கள் சோர்வுகள் நிறைந்து காணப்படுகிற இந்த நாட்களிலே நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக ஆண்டவரே எங்களை சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவத்தை பலத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரே எந்த நாளிலும் கூட ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும்படியாக உமது கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ளும்படியாக ஹல்லேலூயா ஒரு விசை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் 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 உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு நன்றி போதுமானவரே உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி இயேசுவே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம் எது உண்டு உம்மை பார்த்திருக்கிற காரியம் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் அங்கே 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றார். அல்லேலூயா. ஸோ இந்த நாளிலே கூட நாம் இந்த வசனத்தை வைத்து நாம் செபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த அருமையான காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு நீர் இடைப்படுவீராக. என்னுடைய ஞானத்தை அறிவை வெளிப்படுத்துவதல்ல ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசும் அப்பா. இந்த வசனத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்பதை அறிந்து அதை நாங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வேலையில் கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை விளங்கிக் கொள்ள ஆவியானவருக்கு உதவி செய்யும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாய் கூட உமான விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை உண்டு கர்த்தாவே. இப்பொழுதும் இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு பேசும். என் தேவன் தாமே அடிமை மறுத்து வெளிப்படுகிறார். அடிமைக்கு கற்றுத்தர வேண்டிய காரியம் கற்றுத்தார். இயேசுவின் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமாம். இங்கே நம்ம பார்க்கிறோம் சங்கீதக்காரன் உடைய காரியம் தாவீதை குறித்து பார்க்கிறோம். இந்த தாவீது கர்த்தருடைய கோபம் அங்கே இஸ்ரவேல் மேலே வருகிறது. இஸ்ரவேல் மேலே வந்தபடினால இப்போ என்ன செய்வது என்று தெரியவில்லை. கிட்டத்தட்ட ஏற்கனவே இந்த வாதையின் மூலமாக என்ன நடந்தது என்று பார்க்கும்பொழுது 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலம் தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். ஒரு பெரிய வாதை வந்துவிட்டது. ஒரு பெரிய கொள்ளை நோய் அங்கே காணப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். உண்மையாக ஆவியான இந்த நாளிலே இந்த காரியத்தை குறித்து பார்க்கும்போது இன்றைக்கு அநேகர் எப்படியாகிலும் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பலதரப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு அதிகாரிகளும் எல்லோரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை கர்த்தர் இங்கிருந்து நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். தேவன் நமக்கு அவருடைய வார்த்தை மூலமாக நம்மோடு கூட இடைப்படும். நான் அதுதான் இந்த வார்த்தைகள் தியானிக்கும்போது கற்றுக்கிறது. நாங்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா இன்றைக்கு ஒவ்வொருவரும் பாதுகாப்பை தேடி பலதரப்பட்ட அடைக்கலத்தை தேடி எப்படியாகிலும் இந்த வாதிலிருந்து இந்த உலகம் முழுவதும் ஸ்தம்பித்து போய் கிடக்கிற நாளில இந்த வசனத்தை குறித்து பார்க்கும்போது மிக அழகாக ஆண்டவர் எவ்வளவு அருமையாக இந்த வார்த்தை மூலமா நம்மோடு கூட இடைப்படும்படி விரும்புகிறேன். நம்ம யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. காரணம் என்னவென்றால் 70,000 பேர் செத்து போய்விட்டார் இந்த கொள்ளை நோயினால. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யலாம் என்று சொல்லி பார்க்கும்பொழுது அதற்கு தாவீது செய்த ஒரே ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்பொழுது 18ஆம் வசனம், அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதிடத்திலே வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபிசியனாகிய அர்வானாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான்.
காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். கர்த்தர் அங்கே சொல்ற ஒரு காரியம், இதை நிறுத்த வேண்டும். இப்படிப்பட்டதான காரியத்திலே, இப்படிப்பட்ட ஆபத்து நாட்களிலே நாம் பயந்து ஒளிந்து கொண்டு இருப்பதை விட, கர்த்தர் நமக்கு இன்றைக்கு வீடுகளிலே இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இருக்கிற இந்த இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? அங்கே அவன் என்ன செய்தார் தாவீது என்று பார்க்கும்போது, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும். முதல்ல அந்த பலிபீடம் உருவாக்கப்படும். பரவாயில்ல, இன்னைக்கு நாட்டுக்கு நம்ம சபை இல்ல, ஆராதனை இல்ல, யாரும் பாஸ்டர் நம்மளை பார்க்கல, ஊழியர்கள் யாரும் இல்லை. இன்னைக்கு கட்சி நேரத்தில் நம்ம வீட்டில் என்ன பண்ணிக்கலாம்? டைம் அப்படியே இல்லை. பலிபீடத்தை அங்க உண்டாக்கினார். அந்த பலிபீடம் உண்டாக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? வாதை நிறுத்தப்பட வேண்டும் என்றால் அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்க வேண்டும். அல்லேலூயா. பலிபீடம் உருவாக்கப்பட்டு அந்த பலிபீடத்தின் மீது தேவனுக்கு என்று பலி செலுத்தப்பட வேண்டும். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நாள், இது ஒரு நல்ல அருமையான நாள். சபையில போய் நம்ம ஆராதிக்கிறோம். இன்றைக்கு காலகட்டத்தில் சூழ்நிலையில் நமக்கு மாறி இருந்தால் கூட கர்த்தர் இந்த வேலையில அங்க என்ன செய்தார் என்பதை குறித்து, தாவீது என்ன செய்தார் என்பதை குறித்து மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. காத்துடைய வார்த்தையின்படியே, காத் என்று சொல்லி தீர்க்கதரிசி, அவருடைய வார்த்தையின்படியே கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக அவர் போகிறார். அர்வானா ஏறிட்டு பார்த்து, ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அர்வானா எதிர்கொண்டு போய் தரைமட்டம் குனிந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய ஆண்டவன் தமது அடியானிடத்திலே வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு, தாவீது வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே நான் கொல்ல வந்தேன் என்று சொல்லப்பட்டது. அப்படியானால் பலிபீடம் அங்கே கட்டப்பட்டால் இந்த பலிபீடத்தில் என்ன நடக்கும்? அதை குறித்து 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ராஜா அர்வானாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கிய தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி, தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் வெள்ளிக்கு கொண்டான். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி, அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்கு செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. வாதை நிறுத்தப்பட வேண்டும் என்றால் பலிபீடம் கட்டப்பட வேண்டும். பலிபீடம் எதற்காக கட்ட வேண்டும்? அந்த பலிபீடத்தின் மீது நம்மை பலி செலுத்துவதற்காக. இந்த நாளிலே தேவன் ஒவ்வொரு வேளை நம் திருச்சபைக்கு போகிறோம், பெரிய சபையாக இருந்தாலும் சிறிய சபையாக இருந்தாலும், அந்த இடத்துல திருச்சபையில தேவ ஊழியர் அங்கே நின்று கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளையும் கர்த்தர் அங்கே ஊழியர்களை வைத்து பேசுகிறார், மேய்ப்பர்களை வைத்து பேசுகிறார். எவ்வளவு சபைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒவ்வொரு மனிதர்களும் திருச்சபையில சென்று பலி செலுத்துவதை விட இந்த நாள், நான் சொல்ல முடியும், இந்த நாள் கர்த்தர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில அவர்கள் தன் வீடுகளில் இருந்து கர்த்தர் தன்னை பலியாக செலுத்தி பலிபீடத்தில் தன்னை பலியிட வேண்டும். பலியிட்டு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நம்மை நாம் ஆராய்ந்து சோதித்தறிந்து நம்ம பார்ப்போம் என்றால், நம்மை நாமே நிதானித்து பார்த்தோம் என்றால் நாம் நியாயத்திற்கப்பட மாட்டோம். ஆகையினாலே இந்த காலையில இந்த இடத்துல தாவீது செய்த ஒரே ஒரு காரியம், வாதை தேசத்துல வந்துவிட்டது, இதை நிறுத்தப்பட வேண்டும். இது நிறுத்தப்பட வேண்டும் என்றால் ஒன்றை தான் நாம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டுமா? பலிபீடத்தை கட்டினார்கள். அந்த பலிபீடத்தை கட்டி அந்த பலி அது மீது என்ன செய்தார்கள்? அவர்கள் கர்த்தருக்கு பலியிட்டார்கள். பலியிட்டதான அந்த சமயத்தில் தாமே அங்கே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார், அந்த பலியை ஏற்றுக்கொண்டார், வாதையை நிறுத்தி போட்டார். அப்போ பலிபீடம் என்பது எதற்காக உருவாக்கப்படுகிறது என்றால், இது ஆவிக்குரிய காலத்தில் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பலி செலுத்தினார்கள். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். அவர் கல்வாரியில நமக்காய் பலியானார். சிலுவையில நமக்காய் அவர் அடிக்கப்பட்டது உண்மைதான். ஏனென்றால் நம்மை மீட்டெடுத்து நம்மை அவரோடு கூட சேர்க்கும்படிக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் பலியாக்கப்பட்டார். இப்போ அவரை போல நாம் மாற வேண்டும் என்றால், அவருக்காக வாழ வேண்டும் என்றால், நாம் அவரை போல மாறி, அவருக்காக நம்ம மாறி, அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும் என்றால், அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நாம் பலி செலுத்தப்படும், நாம் பலியாக மாற வேண்டும். நம்முடைய மாம்சம், நம்முடைய சூயங்கள் எல்லாமே மாற்றப்படத்தான் நாம் முற்றிலுமாய் பலியாக அங்கே மாறப்படும் பொழுதுதான் தேவன் தேசத்தின் மேல இருக்கிற அல்லது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் காணப்படுகிற சகல விதமான தடைகள், வாதைகளை கர்த்தர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். அப்ப நாம் பலியாகப்பட வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது பார்த்தீங்கன்னா, உலகத்துல எல்லாரும் சொல்லுகிறாங்க, இந்த மெடிசன் எடுத்தால் சரியாயிடும், அந்த மெடிசன் எடுத்தால். ஆனால் இங்கே மிக தாவீது செய்த 70,000 பேர் மரித்தார்கள். மரித்து போன உடனே தாவீது செய்த ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், அவன் போய் காத்திரத்தில் விசாரிக்கிறான்,
ஐயா இந்த வாதியை நிறுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், இதை நிறுத்தணும், இப்ப என்ன பண்ணணும்? ஒண்ணும் வேணாம்பா, முதல்ல நீ என்ன பண்ணு, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. இன்றைக்கு கர்த்தர் நாம பலிபீடத்தை உண்டாக்க முடியும். அப்ப அந்த பலிபீடத்தை உண்டாக்குவது மாத்திரமல்ல, அந்த பலிபீடத்தை உண்டாக்கினால் வெறும் பலிபீடத்தை உண்டாக்கி வச்சுட்டு காலியா இருக்கக்கூடாது. அந்த பலிபீடத்தின் மீது பலி செலுத்தப்பட வேண்டும், பலி செலுத்தப்பட வேண்டும். அந்த பலி செலுத்தப்படும் பொழுது அந்த பலியும் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், நம்ம லேவியராகமம் புஸ்தகத்துல ஒரு பலியை குறித்து நம்ம பார்க்கிறோம். அங்கே லேவியராகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, லேவியராகமம் 10ஆம் அதிகாரம், அந்த 10ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியூவும் எடுத்து அவைகளில் அக்கினியையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவர் சன்னதியிலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்து போட்டார். நம்ம பார்க்கிறோம், ஆரோனுடைய பிள்ளைகள் ஆரோன் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிற லேவி குடும்பத்தை சார்ந்தவர், கர்த்தருக்கு ஊழியர் செய்ய வேண்டியவர் தான். ஆனாலும் பாருங்க, அந்த பிள்ளைகளை நம்ம பார்க்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, முதலில் அவர்கள் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், மோசேயிடத்துல ஒரு வார்த்தை கூட அவங்க கேட்கவில்லை. மோசேயிடத்துல ஒரு வார்த்தை கூட கேட்கல. என்ன கேட்கவில்லை? அதாவது நான் எங்கே முதலாவது பலி செலுத்த வேண்டும், எந்த இடத்துல அக்கினி எடுக்கணும் அப்படின்றத கேட்கல. ரெண்டாவது நான் எந்த இடத்துல எந்த நேரத்தில் நான் பலி செலுத்த வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் விசாரிக்கவில்லை. ஆனால் இங்கே பார்க்கிறோம், தாவீது விசாரித்தார். இதை நிறுத்த வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நடக்கிற நிறைய காரியங்கள் இருக்குது, தேசத்திலும் சரி மற்ற எல்லா இடத்திலும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இது ஆட்சி சரியில்லை, இது சரியில்லை, அதுக்கு நான் ஒன்று சொல்ல முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் சரியாய் நம் கர்த்தரை எல்லாருமே ஒருமித்து நம்ம தேவனுடைய நாமத்தை உண்மையும் உத்தமத்தோடு நம்ம பின்பற்றி கர்த்தரை தேடுகிற எத்தனையோ பேர் இன்றைக்கு வெறும் ஒரு ஒன்றுமில்லாத ஒரு காரியத்திற்காக, அதாவது ஒரு தேவைக்காக மாத்திரம் தேவனை பின்பற்றுவதாக இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் உண்மையும் உத்தமத்தோடு கூட நாம் கர்த்தரை பின்பற்றும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு வர வேண்டிய எல்லா விதமான ஆபத்துகள் வாதைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை நிறுத்தி போட வல்லவராக கர்த்தரால் முடியும். ஏன்னா வேத வசனம் அதான் சொல்லுது, என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும், தங்களை தாழ்த்தி இன்றைக்கு பேரும் பிரஸ்தாபமும் வளர வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துல தாவீதை பார்க்கிறோம், மிக தாழ்மையோடு கூட அவர் ஓடி போய் காற்றிடத்தில் விசாரிக்கிறார், காத்து என்கின்ற தீர்க்கதரிசியிடத்தில் விசாரிக்கிறார், ஐயா நான் என்ன செய்ய வேண்டும், இந்த ஜனங்களை காப்பாற்ற வேண்டும், தேசத்தை காப்பாற்ற வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும், கர்த்தருக்காக நான் பலிபீடம் கட்ட வேண்டும், கர்த்தருக்காக பலிபீடம். ஏனென்றால் பலிபீடம் கட்டப்பட்டுதான் நிச்சயமா அது மீது பலி செலுத்தப்பட்டே ஆக வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு இந்த பலிபீடம் கட்டுவதற்கு மனதில்லை. ஏனென்றால் பலிபீடம் கட்டினால் பலி செலுத்த வேண்டும், உற்சாகத்தோடு அதில் பலி செலுத்தப்பட வேண்டும், முழு மனதோடு பலி செலுத்தப்பட வேண்டும், முழு உள்ளத்தோடு முழு அப்படிப்பட்ட காரியங்கள். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், பரவாயில்லை நம்ம இதுல பார்த்து நம்ம அதில் பார்த்தல. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல தருணம், ஒரு நல்ல சந்தர்ப்பம், தான் இருக்கும் இடத்துல ஒரு பலிபீடம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடம் அந்த இடத்துல இருக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த இடத்துல பலி செலுத்தப்பட்டு அங்கே துதி என்ற ஒரு ஆயுதத்தை நம்ம ஏறெடுக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுதுதான், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, அந்த தூபத்தை நாம் கர்த்தரிடத்தில் காட்டுகின்றதான வேலைகளிலே எப்பேற்பட்டதான காரியத்தை இந்த பூமியில வரக்கூடிய சகல விதமான அந்த கால கிரியைகள் கர்த்தர் எதுவாக இருந்தாலும் அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரே ஒரு வல்லமை கர்த்தர் அதுக்கு தான் வச்சிருக்கோம், வேற எந்த இடத்துல வைக்கவில்லை. இந்த நாளிலும் கூட நாம் இங்க வாசித்து பார்த்தோம். உண்மையாகவே அங்கே நம்ம 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி ரெண்டாவது இந்த 2 பேர் என்ன செய்தார்கள் என்றால், லேவியினுடைய அந்த ஆரோனுடைய குமாரர் தான். இவர் இருவரும் என்ன செய்து விட்டார்கள்? ஒன்று, கர்த்தரிடத்துல மோசே கிட்ட கேட்கணும், ஊழியக்காரர் போய் மோசே கிட்ட விசாரிக்கல. என்ன விசாரிக்கலன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணுன்றத அதை கேட்க வேண்டியதா முதல்ல தவறிட்டாரு.
அடுத்தபடியாக இந்த அக்னி எந்த இடத்துல இருக்கிற அக்னியை எடுத்து பண்ணணும்? ஏன்னா முதல் வசனம் தான் சொல்லுது. முதல் வசனத்துல நம்ம எடுத்து வாசித்து பார்க்கும்பொழுது, லேவியராகும் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை வாசிக்கலாம். நாதாபும் அபியும் எடுத்து போட்டாங்க. இதெல்லாம் செய்யணும். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காரியம் தான், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய விஷயம் தான். ஊழியக்கார பிள்ளையா கூட இருக்கட்டும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. செய்ய வேண்டும் என்றால் முதல்ல யார் இடத்துல விசாரித்திருக்க வேண்டும்? மோச இடத்துல அவர் விசாரிக்க வேண்டும். மோச இடத்துல விசாரிக்கவில்லை, ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. இரண்டாவது வாசிங்க. கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத, அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியம், கர்த்தர் சொல்லாத எந்த காரியத்தையுமே நான் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. ஒருவேளை கர்த்தர் சொல்லாதத நம்ம தேவையில்லாத எதையாவது ஒன்று செய்து நம்ம தேவையில்லாத அலுவலில் போய் சிக்கல்ல மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்ம ஒருபோதும் அவர் கைவிட மாட்டோம். மிக தெளிவாக சொல்லுது. சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு ஒண்ணு உனக்கு நேரிடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா தீங்கு நாளில் அவர் நம்ம என்ன செய்கிறாராம்? தம்முடைய கூடாரம் மறைவிட ஒழித்து நம்மை வைத்து கண்மலை, அவருக்கு நல்லா தெரியும் எப்பொழுது நம்மை ஒழித்து வைக்க வேண்டும், எப்போது வெளியில கொண்டு வர வேண்டும், எப்போது உயர்த்த வேண்டும், எப்போது என்னென்ன செயல்படுத்த வேண்டும் என்பதை குறித்து தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் இதற்கு இடையில நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் நமக்கு இதெல்லாம் செய்வார். அதை பத்தி அவர் நீங்க செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா கர்த்தரிடத்துல போய் கேட்க வேண்டாம். இவைகளை செய்ய வேண்டும் என்றால் நாம் ஒன்றை செய்ய வேண்டும். சரியான இடத்துல, சரியான நேரத்துல, சரியான வேலைகளில அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு இடமா இருக்கணும். அங்கே நம்முடைய பலிபீடம் கட்டப்பட வேண்டும். நான் நினைக்கிறேன், ஒருவேளை இது நாம் ஒவ்வொரு வீடுகளிலே தேவ பிள்ளைகள் பலிபீடம் கட்ட வேண்டிய ஒரு நாட்களாக இருக்கிறது. பலிபீடம் கட்டப்பட்டு அந்த பலிபீடத்தின் மீது நம் தூபமாகிய துதிகளை கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாதைகள் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் மாற்றிக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். கர்த்தரால கண்டிப்பா முடியும். துதிக்கிறதை விட்டுட்டு அல்லது பரவாயில்ல நம்மளுக்கு பரவாயில்ல நம்ம பாஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்புவோம் ஆன்லைன்ல அதை சேவ் பண்ணி வச்சு எப்போனாலும் போய் பார்த்துக்கலாம் அப்படின்றது கிடையாது. நம்முடைய வாய் நம்ம துதிக்கணும் கர்த்தரை. அங்கேருந்து ஊழியக்கார் கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை எடுத்து ஒரு செய்தியை எடுத்து ஆன்லைன்ல போட்டு விடுறாங்கன்னா அது அவர்களுக்காக ராத்திரி கண்முழிச்சு கர்த்தருடைய சமூகத்தில் பாதுகாத்து இருந்து அவர்கள் அந்த வார்த்தைகளை ஏன் எடுத்து தம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு, தன் நாடுகளுக்கு ஏன் அனுப்புகிறார்? பரவாயில்ல, எப்போ இருந்தாலும் கேட்டுக்கலாம். பாஸ்ட் தானே, நம்ம பாஸ்ட் தானே அப்படி இருக்கிற மெசேஜ், அது அப்படிதான் இருக்க சேவா இருக்கும் எடுத்து, அப்படி அதற்காக அல்ல. நாளில ரொம்ப கேர்ஃபுல்லாக கர்த்தருடைய வார்த்தை இங்கே பலிபீடம் கட்டப்பட்டது என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போது அங்கே வாசிக்கிறோம். திரும்பமாக நம்ம அந்த இடத்தை வாசிப்போம். 2ஆம் வாசிங்க 10:2. அப்பொழுது அந்த பலிபீடத்தில் அந்த அங்க இருந்த அந்த அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்து போட்டது. அவர்கள் இருவருமே கர்த்தருடைய ஆன் த ஸ்பாட்ல 2 பேருமே செத்து 2 பேருமே செத்து போயிட்டாங்க. அப்ப கர்த்தருடைய பலிபீடம் என்பது எவ்வளவு பரிசுத்தம் உள்ள பலிபீடம். அந்த பலிபீடத்தின் மீது அவங்க இஷ்ட பிரகாரம் எதையுமே செலுத்த முடியாது. அப்படி செலுத்துவோம் என்றால் அது திரும்ப நம்மை அழித்து போடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது, அவரை ஆராதிக்க வரும் பொழுது ஏதோ ஒரு அந்நிய அக்னியால், அந்நிய ஆவிகள், அந்நிய காரியங்களை கொண்டு வந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்க விட முடியாது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அங்க இருக்கக்கூடிய அக்னி தான் செய்யணும். பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட, தேவாவின் துணையோடு கூட தான் நம்ம கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டுமே தவிர மற்றவர் எந்த காரியத்தை வைத்து நாம் கர்த்தரை ஆராதிக்க விட முடியவே முடியாது. எப்படி நினைக்கிறாங்க, பரவாயில்ல இதெல்லாம் பண்ணிட்டோமா, அதெல்லாம் பண்ண ஆராதனை முடிச்சுட்டோம். அப்படி அல்ல. தேவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஏனென்றால் வசனத்துல யோவான் சொல்லுது, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும். ஏன்னா அவர் ஆவியாயிருக்கிறார். அவர் ஆவியாயிருக்கிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அப்படி அவரை தொழுது கொள்ள வரும். ஏன்னா நம்ம தொழுது கொள்ளும் போதுதான் அவர் வருகிறார். அவர் வந்து பார்க்கிறார் நம்மள. இவங்க கிட்ட அந்நிய அக்னி இருக்கிறதா, அந்நிய காரியங்களை வைத்து ஆராதிக்கிறானா, அல்லது பரிசுத்த ஆவியுடைய உதவியோடு கூட இவன் ஆராதிக்கிறான். தேவன் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். அப்ப வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுது. இவர்கள் வந்தவர் என்ன செய்து விட்டார்கள் தெரியுமா? இந்த அக்னியை கொண்டு வந்து இவர்கள் இந்த அக்னி செஞ்சது மட்டும் இல்ல, இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க தேவனுடைய ஆலயத்துல. இன்றைக்கு அநேகர் வந்து பார்த்தா பரவாயில்ல, சர்ச்சு தானே, உள்ள போனா என்ன நடக்க போது கேட்க போது பாருங்க. 9ஆம் வசனம் வாசிக்கிறது. அதுலயே அந்த லேவியராகும் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்காரு. எந்த மாதிரியான ஒரு லைன்ல வந்திருக்காங்க பாருங்க. நீயும் உன்னுடைய குமாரரும்
சாகாதிருக்க வேண்டுமானால் ஆ, ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே நீ வரும்பொழுது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா இதுல இருந்து நல்லா தெரிஞ்சு போச்சு. பரவாயில்ல, அப்பா தானே பாத்துக்குவாரு. நம்ம ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் ஆரோனுக்கு மொத்தம் 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகள். இந்த 2 பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல்ல வந்து இந்த 2 பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு தவறான வழியில போயிட்டாங்க. பரவாயில்ல, பாத்துக்கலாம். கிடையவே கிடையாது. அடித்தார், கர்த்தர் அடித்தார், அங்கே அடித்து போட்டார். தேவன் அடிச்சிட்டார். அவர் சன்னதியில இவர்கள் எப்படிப்பட்ட அந்த வேற அந்நிய அக்கினியை கொண்டு போனார்கள். ஆனால் அதே அக்கினி அவர்களை என்ன செய்து பட்சித்து போட்டு அவர்கள் இருவருமே செத்து போனார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகள், ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, இதை குறித்து ஒருபோது கூட ஒரு வார்த்தை கூட ஆரோன் எதுவுமே பேச முடியல. அதை குறித்து ஆரோனால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. மோசே திரும்ப பேசுகிறார், ஆனால் அதை குறித்து ஆரோனால் எந்த பதிலும் சொல்ல முடியும். காரணம், தன் பிள்ளைகள் தவறு செய்து விட்டார்கள். இந்த கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையில ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தான், மனதுருக்கம் உள்ளவர் தான், உண்மைதான். எல்லா காரியமும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் கூட நம்ம பரவாயில்ல, தேவன் நம்ம இப்படியே விட்டு விடுவார் என்று சொல்லி நாம் எண்ணிவிடக்கூடாது. அங்கே வசனம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பலிபீடம் கட்டிட்டால் மாத்திரம் போதாது, அந்த பலிபீடத்தின் மீது அந்நிய அக்கினி உள்ள வரக்கூடாது. நம்ம எடுத்து வாசிப்போம். அந்த இடத்துல 2 சாமுவேலின் புஸ்தகம், திரும்பமாக நம்ம அங்கே வரலாம். அந்த 2 சாமுவேலின் புஸ்தகத்துல நாம் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது 25ஆம் வசனம் திரும்ப வாசிப்போம். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளை சமாதான பலிகளை அவர் என்ன செய்தார்? செலுத்தினார். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டது. ஆமென், ஹல்லேலூயா. பலிபீடம் கட்டிவிட்டால் மாத்திரம் போதாது, அந்த பலிபீடத்துல சரியான விதத்தில் அந்நிய அக்னி அல்ல, அந்நிய காரியத்தை கொண்டு வந்து பலி செலுத்த அல்ல, நம்மை நாமே பலியாக மாற்றப்பட வேண்டும். நமக்காக எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தாரோ அதே போலவே அங்கே பலிபீடம் கட்டி சர்வாங்க தகன பலிகளை சமாதான பலிகளை செலுத்தி அப்போது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கர்த்தர் கேட்டிருந்தார். இன்னைக்கு பலி செலுத்துறது நிறைய பேர் கிடையாது. பலி செலுத்துதல் என்றால் ஜெபிக்கிறோம் என்று மாத்திரம் அல்லாமல் நம்முடைய ஜெப வாழ்க்கை வெறும் ஜெபம் மாத்திரம் இருந்துவிடும். நம்முடைய கிரியைகளையும் தேவன் பார்க்க அதை மாற்றப்பட வேண்டும். இதெல்லாம் அந்த பலிபீடத்துக்கிட்ட வரும்பொழுது பலி செலுத்த இதெல்லாம் மாற்றப்படும். பலிபீடத்துல சரியாக பலி செலுத்தப்பட வேண்டும். வெறும் ஜெபிக்கிறோம் என்றால் ஜெபத்திற்கு உண்டான பலனை நாம் பெற்றுக்கொள்ள அந்த கிரியை நடப்பிக்க என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கிரியைகள் உண்டாக வேண்டும். கிரியைகள் மாற்ற வேண்டும். வாழ்க்கையில பலி செலுத்த ஒவ்வொரு நாளும் நாம் பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். எனக்கு பொல்லாத குற்றம் ஒவ்வொரு நாளும் அப்படி நாம் பலி செலுத்தப்படுகிற வாழ்க்கையில நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய வல்லமையை அவர் விளங்க செய்கிறவராய் இருக்கிறார். தாவீது சரியாய் அந்த காத் என்றதான தீர்க்கதரிசனத்துல போய் கேட்டு விசாரித்து அது என்ன செய்ய வேண்டும். அப்படியானால் அதுக்கு ஒரு பலிபீடம் கட்டணும்னா ஒரு இடம் வாங்கணும். அப்ப அந்த இடத்த வாங்கினா அது விட அவன் அரசனாக இருந்த போது கூட அந்த அர்வானா கேட்கிறான். ராஜா அர்வானை பார்த்து 24ஆம் வசனம் பாருங்க. அப்படி அல்ல, நான் இலவசமாய் எனக்கு வேணான்ற தாவீது, எனக்கு இலவசமா தான் வேணாம்பா, எனக்கு இலவசமா தான் நீ தர வேண்டாம். இலவசமாய் அல்ல, என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையில விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தை மாடுகளை 50 சேக்கல் நிறைய வெள்ளி கொண்டார். காசு கொடுத்து வாங்க விலைக்கு அவர் அதை தருவாராக என்றான். எப்ரோன் ஏத்தின் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்து கொண்டு அப்பொழுது எப்ரோன் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்கு பதில் சொல்லுகிறார். அப்படி அல்ல, என் ஆண்டவனே, என் வார்த்தையை கேளும், அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன். அந்த நிலத்தை நான் உங்களுக்கு அது எப்படி கொடுக்குறேன்? அதில் இருக்கும் புகையும் உமக்கு தருகிறேன். எல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஜனபுத்திரருடைய கண்களுக்கு முன்பாக
அதை உமக்கு தருகிறேன். அதை உமக்கு தருகிறேன். உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றார். நீர் அடக்கம் பண்ணும் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தேசத்தாருக்கு வந்தனம் செய்து தேசத்து ஜனங்கள் கேட்க எப்ரோனை நோக்கி கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளு, விலையை தருகிறேன், அதுக்கு விலையை கொடுத்த காசு கொடுக்க வேண்டும், கையில் அதை வாங்கிக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் சில நேரத்தில் தேவ பிள்ளை கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீன்றது இலவசன்றது நிறைய நேரங்களில் நம்ம எதை உண்டு பண்ணிக்கலாம், ஆபத்து உண்டு பண்ணும். இலவசம் ஃப்ரீன்னு சொல்லி பண்ணிட்டு நான் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்க இந்த அளவுக்கு வந்துருக்க மாட்டீங்க. நான் மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, நீங்க என்ன ஆயிருக்கு, இப்படியெல்லாம் இருக்கும். அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, நீ கிரயத்தை நான் உனக்கு தருகிறேன். அந்த நிலத்துடைய கிரயம், அந்த இடத்துடைய கிரயம் என்னவோ சொல்லு. அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு, அதற்கு பதில் அவர் என்ன கொடுக்கிறார் பாருங்க. அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற அடக்கம் பண்ண வேண்டும் சொல்லுகிறார். அதுக்கு அப்புறம் பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே நான் சொல்றதை கேளு. அந்த நிலம் 400 செக்கல் நிறை. அது எவ்வளவு ஆகுமா? 400 சேக்கல் ஆயிடுமா? வெள்ளி பெறும். எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம். அதெல்லாம் எவ்வளவு பாத்துக்க. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அதெல்லாம் விட்டுருங்க, அப்புறம் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ண வேண்டும். அதாவது எந்த ஒரு காரியம் சொன்ன மாதிரி கரெக்டா நம்ம பேசிக்கணும். அதெல்லாம் விட்டுருங்க, அப்படிதான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீங்க என்ன இல்லாதப்பட்டவரா? நான் ஒன்றும் அப்படி இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல உன் கையில் இருக்கிற பிரேதத்தை நீ என்ன பண்ணு, பாடிய நீ முதல்ல அடக்கம் பண்ணு. ஆபிரகாம் சொல்ற அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ சரியாக கையில பிரேதம் இருக்கிறது, அவர் சொல்றாரு, சரியாக அந்த இடத்துல நின்று நிதானித்து அந்த காரியத்தை அவர் செய்கிறார். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த பலிபீடம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியம். இந்த பலிபீடம் கட்டுவதற்காக நாம் எவ்வளவு கிரயம், அதாவது நான் எதுக்காக நான் சொல்ல ஆவிக்குரிய காரியமாக நான் பார்க்கும் பொழுது, இந்த பலிபீடத்தை கட்டுவதற்கு முதலாவது பலிபீடம் அமைத்து அதுக்கு பலி செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை ஆராதிக்க, அதாவது நம்முடைய நம்ம சொந்த வாழ்க்கையில, என்னுடைய சொந்த லைஃப்ல முதலாவது என் கர்த்தரை நான் ஒரு பலிபீடம் கட்டியிருக்கேன். அதற்காக வேண்டி நான் எத்தனை கிரயம், அதாவது கிரயம் விலை கொடுத்து இடம் வாங்கி பலிபீடம் கட்டுறது என்பது பழைய ஏற்பாடுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நான் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதித்து அதில் பலி செலுத்தக்கூடிய நேரம் எனக்கு இருக்குது என்றால், அதை விட வேற எந்த ஒரு முக்கிய நேரத்தை நான் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலி வேற எதுவும் நான் கொடுக்கணும். அதுதான் மிக முக்கியம். என் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்ட வேண்டிய அந்த நேரத்தை, பலிபீடமா இருக்க வேண்டிய அந்த இடத்தை நான் வேற யாருக்கும் விட்டு கொடுக்காம, நான் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் ஒரு பலிபீடத்தை அமைக்க வேண்டும். எலிசாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். பாகால் தீர்க்கதரிசிகளை குறித்து நம்ம வாசித்திருக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள் என்று சொல்லுகிறதான அந்த இடத்துல அந்த முதலாவது அந்த எலிசா செய்த முதல் காரியம் என்னவென்றால், அவர் நேராக சென்று அவர் செய்த ஒரே ஒரு காரியம், பலிபீடத்தை, உடைந்து போயிருக்கிற பலிபீடத்தை அவர் சரி பண்ணினார். உடைந்து போன பலிபீடத்தை எல்லாம் சரி பண்ணி அதை செப்பனிட்டு அதை திரும்பமாக புதுப்பித்து பிற்பாடுதான் அந்த பலிபீடத்தின் மீது அவர் பலியை ஏறெடுக்கிறார். அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. சோ ஆகையினால முதலாவது பலிபீடம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பர்சனல் லைஃப்ல நான் சொல்றேன், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய பலிபீடங்கள் நமக்கு சரியாக இருக்கும். பலிபீடம் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பலிபீடம் இருக்கு. அந்த பலிபீடம் சரியா இருந்ததுன்னா அதன் மீது நம்ம போய் பலி செலுத்தும் பொழுது அந்த பலியில கர்த்தர் பிரியப்படுவார், அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிப்பார். அப்படி அங்கீகரிக்கப்படும் பொழுது நிச்சயமாய் அதன் மீது நாம் ஏற்கிற ஒவ்வொரு தூபங்கள் என்றால் ஆராதனை, துதி, கர்த்தரை பாடி உயர்த்துகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் அங்கீகரிப்பார் என்றால், நிச்சயமாக நாம் எந்த நேரத்துல நாம் எங்கிருந்து கூப்பிட்டால் நம்முடைய சத்தத்தை கேட்டு அது எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும், அது வாதைகளாக இருக்கட்டும், கொள்ளை நோயாக இருக்கட்டும், அல்லது சற்றுடைய நெருக்கமாக இருக்கட்டும், அது வேற என்னவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை தடுத்து நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அப்போ முதல்ல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது மிக அழகாக அந்த தாவீதுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அங்கே தாவீது கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட வேண்டும் செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறினார். ஆமென், அல்லேலூயா. அதிலே நம்ம 14ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாவீது அவனை
தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொண்டு போடும்படி. கர்த்தர் இங்கே நம்ம பார்க்கும் பொழுது சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போனது என்ன என்று சொல்லி. ஆமென். என்ன என்று சொல்லி வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து. நல்லா கவனிங்க. இந்த அபிஷேகம் அதான் நான் சொன்னேன். கர்த்தருடைய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவி, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் என்பது இன்னைக்கு சர்வ சாதாரணமா அதை குறித்து ஒருவர் கூட, அபிஷேகம் பெற்றவர்கள் கூட அதை குறித்து வந்து நிர்விசாரமா அது என்ன என்பதை குறித்து அறியாமல் அப்படியே இருக்கிறார்கள். ஆனால் தேவன் அபிஷேகம் பெற்றதை குறித்து தாவீது அவன் அரசனான பிற்பாடு கூட அநேக வாய்ப்புகள் அந்த தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி நிறைய வாய்ப்புகள் வருகிறது. ஆனால் தாவீது கையினுக்கு காரணம் சவுல் எனக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல, அந்த மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தெரியவில்லை. சவுல் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் சவுல் மீது ஊற்றப்பட்ட ஒரு தரம் இன்றைக்கு அவர் மேல் ஆவியானவர் இல்லாவிட்டால் கூட, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், ஒரு பாத்திரம், அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் முதலிடத்தை கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். முதலிடத்தை அவர் கொடுக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மை நடத்தக்கூடிய நம்ம மாம்சத்துல உண்டாகிற விஷயம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடிக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த ஆவியை குறித்து நம்ம நல்லா அறிந்து கொள்ளணும். வேத வசனமாக தான் நமக்கு மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் சுவிசேஷத்துல மாம்சமும் ஒன்றுக்கும் உதவாது, ஆவி வந்து உயிர்ப்பிக்கும் சொல்றாங்க. அப்போ ஆவி உயிர்ப்பிக்கணும், மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. அப்போ உயிர்ப்பிக்கக்கூடியனா என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்லுகிற வசனமே ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அழகாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வசனத்தை அடிப்படையில் இந்த வசனத்தை நம்ம கேட்கிறது மாத்திரம் அல்ல, இந்த வசனம் நமக்கு என்ன சொல்ல வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, வசனத்துக்கு ஏற்றாற் போல நம்ம வசனத்துக்கு நம்ம அதுக்கு ஏற்றாற் போல நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் தவிர, என்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை நான் மாற்றிக்கொள்ள, எனக்கு இப்படிதான் வசனம் எனக்கு இப்படிதாங்க செட் ஆகும், நான் எனக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை மாற்றிக்கொள்ள ஒருபோதும். ஏனென்றால் இது இந்த வார்த்தையோட ஒன்றை கூட்டவும் கூட்டாத, குறைக்கவும் குறைக்காத ஆண்டு சொல்லியிருக்கோம். அப்படி ஒருவேளை இதோட ஒரு வார்த்தையை நீ கூட்டினால் பரலோகத்தால் பெயர் என்ன செய்யலாம். இது வெளிப்பட்ட விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இதோட கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கு இன்றைக்கு அநேக என்ன செய்கிறார்கள் என்றால், உலகத்தில் எல்லா வித காரியத்தையும் டெக்னாலஜி வளர்ந்துச்சு. டெக்னாலஜி எந்த ஆண்டு எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு போனாலும் கர்த்தருடைய வார்த்தை தான். அதில் வந்து ஒருத்தரால வந்து குறைச்சி இப்படியோ அப்படியோ பண்ணுவதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கல, தேவன் நமக்கு அனுமதியும் கொடுக்கவே இல்லை. அப்போ இதுல என்ன சொல்லுது, அதன்படி செய், நல்ல முடியா செய், பலிபீடம் கட்டு, பலி செலுத்து, உன்னை பலியாக. என்றால் ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் பேசுகிறார், உன்னுடைய ஏகபுத்திரன் ஏகசுதனாகி குமாரனை கொண்டு வந்து எனக்கு நான் காண்பிக்க மோரியால வந்து மலை மீது பலி செலுத்துகிறார். சிறிதும் அவர் அஞ்சவில்லை, கவலைப்படலை, பயப்படலை. அப்புறம் அவங்க நன்றாய் தெரிந்திருந்தது. ஆனால் பலி செலுத்த போகும் பொழுதே பாரு, கர்த்தருடைய சத்தம், தேவத்தூர் சத்தத்தை கொடுக்கிற கர்த்தருடைய கூட்டம். ஆபிரகாமின் பிள்ளையாண்டாங்கள் கையை கூடாது, நல்லா அவருக்கு தெரியும். என்றைக்கு நாம் நம்மை பலிக்கு ஆயத்தப்படுத்துகிறோமோ, பலிபீடத்தை கட்ட நம்ம ரெடி ஆகிறோமோ, உடனே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை கட்ட செய்ய ஆகலாம். என்றால் பலிபீடம் கட்டப்பட்டால் தான் பலி செலுத்தப்படும். பலி செலுத்தப்படும் போது அங்கே இருக்கக்கூடிய தூவம் தேவன் அங்கே வந்து நிறைய காரியங்களை ஏறெடுக்கிறவராக. யாக்கோபு கடந்து போகிறார். இந்த 16 தன் மாமா இடத்துல போக வேண்டிய வழியில தேவன் ஒரு இடத்துல சந்திக்கும் இடத்துல லூஸ் என்ற இடத்துல வரும்போது அங்கே ஒரு கர்த்தர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அங்கே தேவதூதர் ஏறும்போதும் இறங்குவதுமாய் காணப்படுகிறது. அந்த இடத்துல இது தேவனுடைய வீடு அல்லாமல் ஒன்றுமில்லை என்று சொல்லி கல்லை இடத்துல இருக்குது. கர்த்தருக்கு ஒரு சாட்சியாக பிற்பாடு அவர் போயிட்டு எல்லாம் முடிச்சு லாஸ்டா வரும்போது ஒரு பலிபீடமும் திரும்ப கட்டப்படுது. எப்படி ஆகிலும் ஒரு பலிபீடம் கட்டப்பட வேண்டும். நம்ம எல்லா தனிப்பட்ட வாழ்க்கையில சபைக்கு போகிறோம் வருகிறோம் என்பது உண்மைதான். கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஊழியக்காரர்கள் போதகர்கள் இருக்கிறார்கள், வசனத்தை கேட்கிறோம் என்றால் என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஒரு பலிபீடம் கட்டணும். அப்படி பலிபீடம் கட்டும் பொழுதுதான் நிச்சயமாகவே இன்றைக்கு காணப்படக்கூடிய அல்லது இனி வருகிற நாட்களில் இனி எந்த விதமான ஆபத்துகள் வாதைகள் அதில் என்ன வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தினா பலிபீடம் மிக அவசியம்.
பலிபீடம் இல்லாமல் நாம் இவர்களை தடுத்து நிறுத்தி விட முடியும். வாயில பேசுறதுனால அல்லது பயந்து ஒளிந்து கொள்வதனால நமக்கு இந்த பூமியில எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது. நமக்கு பாதுகாப்பான ஒரே ஒரு காரியம் நான் இதை வாசித்து முடிக்கிறேன். இந்த திரும்பமாக 2 சாமுவேலிலே அந்த 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதையை கர்த்தர் தடுத்து கொண்டார். கர்த்தரால் மட்டும்தான் இவர்களை தடுத்து வைக்க முடியும். வேற ஒருவராலும் இந்த காரியத்திலிருந்து விடுவிக்க முடியும். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் தேசம் எங்கிலும் ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஒரு சபைகளிலும் இன்றைக்கு கர்த்தரை நோக்கி எல்லோரும் பலி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை ஊழியர்கள் விசுவாசிகள் கூட இருக்கிறாங்க. தேவனை நோக்கி பார்த்துக்கணும். நிச்சயமாக கர்த்தர் வருகிற நாளில் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இந்த வாதையை நிறுத்தி போடுவார். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரே காரியம், வாதை நிறுத்தப்பட வேண்டும். உலகத்துல மட்டும் இல்ல, தேசத்துல மட்டும் இல்ல, பட்டணத்துல மட்டும் இல்ல, என் வாழ்க்கையில கூட வரக்கூடிய போராட்டம், என் வாழ்க்கையில வரக்கூடிய சகல விதமான காரியங்களை தடுத்து நிறுத்தி நான் வெற்றி பெற்று ஜெயம் கொண்டுனா வாழணும்னா முதலாவது நான் ஒரு பலிபீடத்தை நான் கட்ட வேண்டும். பலிபீடத்தை ஒருவேளை அந்த பலிபீடம் கட்டுவதற்கு அவர் காசு கொடுத்து வாங்கினார் இடம். ஒருவேளை இந்த இருதயத்துல இங்கே நான் இந்த இருதயத்துக்குள்ள ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும் என்றால் அந்த பலிபீடம் கட்டப்படுவதற்கு தேவையில்லாம அங்க ஏதாவது இருந்தால் அதை காலி பண்ணி தான் ஆகணும். தேவையில்லாத வேற ஏதாவது உலக காரியம் அங்கே இருந்தால் நம்ம வாழ்க்கை அதை காலி பண்ணி அந்த இடத்த கர்த்தருக்குன்னு ஒரு பீடத்தை கட்டி ஆகும். ஏனென்றால் அங்கே பலி செலுத்தப்படணும், துதி செலுத்தப்படணும், ஆராதனை அங்கே இருக்கணும். அப்பொழுது கர்த்தரத்தில் பிரியப்பட்டு அப்போ அங்கிருந்து ஏறெடுத்த ஒவ்வொரு வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டதை அங்கீகரித்து சகல விதமான நன்மையினால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எழுதி நின்று இந்த வேலை ஒரு விஷயத்தை நம்ம செபிப்போம். Thank you, Lord. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். போதுமானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயத்தோட ஹல்லேலூயா, glory, hallelujah, hallelujah, praise the Lord, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரிசுத்தமுள்ளவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும், சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும், சிறகுகளால் மூடுவார். அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு உன்னை சேர்வோம், ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும், சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும், சிறகுகளால் மூடுவார். மணிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடையாதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடையாதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும், சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும், சிறகுகளால் மூடுவார். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கூட கர்த்தாவே நாங்கள் ஒன்று கூடி குடும்பமாக இந்த பிள்ளைகளாக நாங்கள் கூடி ஜெபிக்க ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கூட நாங்கள் பார்த்து உதவி செய்தால் நன்றி. அந்த யாவரும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. திரும்பமாய் ஒரு விஷயம் கூட கர்த்தாவே இந்த வார்த்தையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் ஒரு பலிபீடத்தை அமைத்து அந்த பலிபீடத்தின் மீது தகன பலிகளை சமாதான பலிகளை நாங்கள் செலுத்தும்படிக்காக செலுத்துவதை நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த
ஆண்டவரே அப்படி படுத்தும் பொழுது நீர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே எங்களுக்கு வர இருக்கிற தேசத்துக்கு வர இருக்கிற சகல விதமான வாதைகளை தடுத்து நிறுத்தப்படும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அந்த பீடம் கட்டுவதற்காக ஆண்டவரே இந்த இருதயத்திற்குள்ள காணப்படுகிற எந்த விதமான அசுசிகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே அந்த இடத்துல உமக்கென்று ஒரு பீடத்தை நாங்கள் கட்டி ஆண்டவரே அதிலே பலி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியான இதுவரை எங்களோட கூட இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. திரும்ப ஒரு விஷயம் இன்றைக்கு எங்களை காணும்படி செய்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரப்பா. பலப்படுத்தி காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவை வேண்டி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரே, என் முழு உலகம் என் ஆத்மாவை கர்த்தரே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தவானின் ஐக்கியம் இன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் நம்மோடும் சகல பரிசுத்தவானோடு கூட திருசபை மக்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.